ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு முருங்கைக்காய் வச்சு குருமா பண்ணிட்டு வாழைக்காய் கூட்டு பண்ணலாம். முருங்கைக்காய் வச்சு குருமா பண்ணி ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காய் சீசன் எல்லாம் முருங்கைக்காயெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க நிறைய. வாழைக்காய் கூட்டு வைக்கிறதுக்காக கொஞ்சம் கடலைப்பருப்பு எடுத்துருக்குறேன். கடலைப்பருப்பு வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். ஒரு விசில் வச்சுட்டு 2 விசில் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிருங்க. கொஞ்சம் தண்ணியில் முருங்கைக்காயெல்லாம் கட் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். உங்கள் குருமாக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப சின்னதாக வேணால் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லா முருங்கைக்காயுமே இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். இடையில லைட்டாக கீறி ஓட்டுக்கோங்க கொஞ்சம், அப்போ தான் அந்த மசாலா போயிட்டு முருங்கைக்காய் குருமா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இருக்கட்டும். இது இப்போ நான் வந்து வாழைக்காய் கட் பண்ணிக்கலாம். பருப்பு வேக போட்டிருக்கேன், விசில் வந்துடுச்சு. தோலை நல்லா சீவி எடுத்துட்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டு கூட்டு வைக்கும்போது நல்லா இருக்கும் வாழைக்காய் போட்டு சாப்பிட்றதுக்கு. ரசம், காரக்குழம்பு, சாம்பார் அந்த மாதிரி எது கூடனாலும் வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா வாழைக்காயும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, கருக்காமல் இருக்கும். எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். தண்ணியில் போட்டு வச்சாதான் கருக்காமல் இருக்கும். கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கிறேன். இது வந்து கூட்டுக்காக ஒரு 2 சில்லு தேங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகா, இந்த 2 பல் பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. இது நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை வேணால் சேர்த்துக்கோங்க விருப்பப்பட்ட. பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ வந்து பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இதோட கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காய் சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வேக போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவையும் சேர்த்துடலாம். ஒரு 1/2 குக் ஆகும்போதே மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ அந்த மசாலா வேகும்போதும் நல்லா இருக்கும், இல்லைன்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிறேன். தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் ஊற்ற வேணாம். தண்ணி கம்மியாக இருக்கனால எனக்கு கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் ஊற்றி மூடி வச்சிருங்க. அந்த மசாலாவோட சேர்ந்து வேகட்டும். இப்போ வந்து முருங்கைக்காய் குருமாக்காக
கொஞ்சம் தேங்காய் எடுத்துருக்கிறேன். அதோட ஒரு 4-5 பல் பூண்டு, 2-3 துண்டு இஞ்சி, ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சிக்கலாம். அது கூட கொஞ்சம் கசகசா இருந்தா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் முந்திரி எடுத்துருக்கிறேன். முந்திரி வந்து இல்லைன்னா ஒற்றைக்கல்ல போட்டு அரைச்சிக்கலாம். நல்ல பேஸ்டா அரைச்சாச்சு. இப்போ வந்து மசாலாவோட சேர்ந்து வெந்துருச்சு. நல்லா பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வச்சுக்கோங்க தனியா. குருமா செய்யறதுக்கு கடாய் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வாழைக்காய் கூட்டுக்கு கொஞ்சம் தாளிச்சுக்கலாம். தாளிச்சு ஊற்றிட்டு அப்புறம் குருமா செய்யலாம். கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். தாளிச்சு அதை அப்படியே கூட்டுல ஊற்றிடலாம். பாதி எடுத்து பாதி ஊற்றிட்டு பாதி வந்து குருமா வச்சுக்கலாம். அதை இதோட கொஞ்சம் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். குருமாக்காக பட்டை, சோம்பு, ஏலக்காய், கல்பாசி சேர்த்து கொஞ்சம் தாளிச்சுட்டு கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் இதோட போட்டுக்கலாம். நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். கலர் மாறினாதான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா சாஃப்டா வதங்கும் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். முருங்கைக்காய் வேகணும். வேகிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே தண்ணி ஊற்றி வச்சிடலாம். மூடி வச்சிருங்க. நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். நல்லா வெந்துச்சு. மசாலா வாடெல்லாம் போய் நல்லா வாசனை வருது. அந்த ஸ்பைசஸோட வாசனையோட நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் முந்திரி பேஸ்ட்டு, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. முந்திரி போட்டிருக்கனால கொஞ்சம் திக்காகும். இது நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. குருமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. செம வாசனையா இருக்கு இந்த முருங்கைக்காவோட வாசனை. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.